வணக்கம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி இன்டர்நேஷனல் யோகா டே முன்னிட்டு இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேஷன் பண்ண விதமாக ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக பேசிக்காக இருக்கக்கூடிய யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இன்று கழுத்து வலி ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது, அதாவது ஸ்டேஜ் 1 கண்டிஷனில் எது போன்ற பயிற்சி செய்ய வேண்டும், இந்த பயிற்சி செஞ்சால் மட்டுமே இந்த ஸ்டேஜ் 1 இருந்தால் அந்த கழுத்தில் ஸ்டெயின் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருடைய ஸ்டாஃப் பரமேஸ்வரி தான் இந்த பயிற்சியை செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ இப்போ பரமேஸ்வரி பயிற்சி, நெக் பயிற்சி செஞ்சு காமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பயிற்சியாக அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் அண்ட் ஹெட். ஸோ அப் அண்ட் டவுன். ஸோ பொறுமையாக தலையை மேலே கொண்டு போங்க. ரிட்டர்ன், bend forward, 2 up, down, 3 up, down, 4 up, down, 5 up, down, ரிலாக்ஸ். ஒவ்வொரு பயிற்சி செஞ்சு முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்த பயிற்சி ஸ்டெப் 2. ஸ்லோலி டர்ன் த ரைட் சைட். 1, ரிட்டர்ன். 2, other side. 3, slowly. 4, return. 5, return. 6, return. 7, return. 8, return. 9, return. 10, return. Relax. அடுத்த பயிற்சி நல்லா நேரம் நிமிந்து உட்காந்துக்குங்க. ஷோல்டர் ரேசிங் மூமெண்ட்டு. நல்லா டீப்பாக மூச்சை உள்ளிட்டு பொறுமையாக கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பயிற்சி ஸ்டெப் 4. ரெண்டு கையும் நெத்தினுடைய சென்டர் பகுதியில் வைங்க. ஸோ ஆப்போசிட் போஸ் கொடுக்கணும். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஸோ பேக் சைட் தலையுடைய பின் பகுதி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஆப்போசிட் போஸ் கொடுங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்தது ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு ஹெட்டை, ஸோ ரைட் சைடு ஹேண்ட் ஹேடை ஆப்போசிட் போஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அதே போல் அடுத்த பக்கம் லெஃப்ட் சைட் ஆப்போசிட் போஸ் கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஸோ இந்த 4 வகையான பயிற்சி பண்ணும்போது ஸ்டேஜ் 1 நெக் பெயின் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது தொடர்ந்து ஒரு 10 to 20 டைம்ஸ் ரெகுலர் பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணாவே கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின், கழுத்து வலி, தென் சம்டைம்ஸில் சிவியரான பெயின் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது போன்ற பயிற்சி நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.